இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம தியானிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர்கள் மத்தியிலே நம்மளுடைய நற்கிரிகளை வெளிப்படுத்தும்படியாக பிதாவாகி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நம்ம மேல வைக்கப்பட்டதான தேவ திட்டத்தை நாம இந்த உலகத்துல நிறைவேற்றும் போது பிதாவாகி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக எல்லா ஜனங்கள் மேலும் வெளிச்சம் பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். கிளாடிஸ் என்ற ஒரு சகோதரி தன்னுடைய 18வது வயதிலே ஒரு எழுப்புதல் கூட்டத்திலே ஊழியக்காரர் பேசினது நிமித்தமாக அவருக்குள்ளாக ஒரு தரிசனம் உண்டானது. சீன தேசத்திலே போய் நற்செய்தியை அறிவிக்கணும், அங்க இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி அவளுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த தரிசனத்தை கொண்டு அவளுக்கு எந்த ஒரு பிரயாசமும் பட முடியாதபடிக்கு அநேக தடைகள், அநேக எதிர்ப்புகள் அவருக்கு உண்டான போதும் அந்த மகள் தன்னுடைய தரிசனத்தை கர்த்தர் மேல வைத்த அந்த பாரத்தை உணர்ந்தவராக வீட்டு வேலைகளை செய்து சிறுக பணம் சேர்த்து அந்த சீன தேசத்திற்கு போய் அந்த இடத்துல ஒரு தங்கும் விடுதி ஏற்படுத்தி கொண்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அநேக அனாதை குழந்தைகளையும் கண் தெரியாத குருடர்களையும் சிறைச்சாலை கைதிகளுக்கும் நற்செய்தியை அறிவித்தவளாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினவளாக தன் மேல தேவன் வைத்த அந்த தரிசனத்தை நிறைவேற்றின மகளாக அவளுடைய வாழ்க்கையை முடிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். அதே போல இந்த நாளிலே நம்ம மத்தியிலும் இருக்கிறதான மனுஷர்கள் கர்த்தருடைய மகிமைப்படும்படியாக நற்சாட்சிகளை பெறும்படியாக நற்கீர்த்திகளை அவர்கள் மத்தியிலே அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய வெளிச்சத்தை அவர்கள் மத்தியிலே நாம பிரகாசிக்க செய்யும் போது அவர்கள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு ஒளி உண்டாகி நம்ம மேல வைத்த தேவ திட்டம் நிறைவேறும். இந்த நாளிலே அந்த தேவ திட்டம் நிறைவேறும்படியாக தேவ நாமம் மகிமைப்படும்படியாக நம்மளை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? கிருபையுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. பிதா எங்களிலே மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் வெளிச்சத்தை காண்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு அப்பா நற்கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக வாழும்படியாக கர்த்தர் எங்கள் மேல வைத்த அப்பா அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற ஜனங்களாக இந்த நாளிலே உணர்ந்தவர்களாக நாங்கள் செயலாற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா இவ்வளவு நாட்களாக நாங்கள் செயல்படாதபடிக்கு பிதா மகிமைப்படாதபடிக்கு தவறான காரியங்களிலே ஈடுபட்ட எல்லா துர்க்கிரியைகளையும் கர்த்தர் ஒரு விசையாய் மன்னித்து எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த நாளிலே நற்கிரியைகளை செய்கிற ஜனங்களாக நீங்க உருவாக்குங்க என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக நம்மை அவர் மகிமைப்படும்படியாக வழிநடத்த வேண்டும்படியாய் இந்த நாளிலே நம்ம பிரயாசப்படுவோம். God bless you. God bless you.